என்ன வசந்த் வீட்டுக்குள்ள போகாம பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னொன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட், அதில் வந்து பெருமாட்டநல்லூர் பஸ் ஸ்டாப் இருக்கும். வேலம்மாள் வித்யாசம் ஸ்கூல் இருக்கு. இந்த ஜங்ஷன்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வாஸ்துபடி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் இருக்கு. கிச்சன் இது எல்லாமே இன்னும் கேட்டால் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணீங்களா? ஆமாம், நாங்கள் வந்தபோது ஃபஸ்ட்டு இந்த சீலிங் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2.9 x 4 feet டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஃபினிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் கட்டின வீடுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பெரிய டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் முடிச்ச உடனே வசந்த் நான் தனியாக கூப்பிட்டு சாக்லேட் கொடுக்குறாரு. தேங்க்ஸ் ராகவ். அதுக்கு என்ன காரணம்? மற்றதை பார்க்குறதுக்கு வாஸ்துபடி இருந்தது எங்களுக்கு. ஹாப்பி ஹோம்ஸ்ன்றதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்துட்டு. நாங்கள் நல்ல மன நிறைவோடு சந்தோஷமாக இருக்கும் இந்த வீட்டை நாங்கள் வந்துட்டு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை ரிவ்யூ பண்ண போகிறோங்க. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஹோம்ஸ் செங்கேணி பில்டர்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டரோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களாகிய நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி ஹோம் செங்கேணி பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2004 இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வசந்த் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்கள் வீடு பார்க்குறாங்க அப்படின்னா எங்களால் வருஷத்துக்கு 365 நாள்லையுமே எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். அதனால் இப்போ இல்லை, இந்த வீடியோ கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறாங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக அவங்களை கால் பண்ண சொல்லுங்கள். அந்த டைமில் இருக்கிற ப்ராஜெக்ட்டை அவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பேக் சைடில் இன்னொரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் கார் பார்க்கிங்கோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் பேக் சைடில் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை கூட நம்ம வீடியோ போட்டிருப்போம். ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இப்போ வந்து ட்ரோன் வீடியோவில் பார்க்க முடியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணது தான். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது 3 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் அவைலபிள் இருக்குது. அந்த 2 இண்டிவிஜுவல் ஹவுஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் இருக்கக்கூடிய வீடை தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டர் வீடு வந்து பார்த்திங்கன்னா 953 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. 1480 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பில்டப் கம்மி. 904 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 1424 ஸ்கொயர் ஃபீட் பில்டப். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் லேண்டில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சவுத் காரிடாரில் கூடுவாஞ்சேரி பெருமாட்டநல்லூர் சுபமங்களா நகரில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடாரில் வருதுங்க. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட் காரிடார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நான் ஒரு 2 மாதம் ஆச்சு இந்த காரிடார் வந்து. அப்போ வரத்துக்குமே இப்போக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய கடைகள் வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது. கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட்டில் நம்ம வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஜங்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஜங்ஷன் தான் நான் மீன் பண்ணியிருந்தேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்த ஜங்ஷனுக்கும் அந்த உள்ளே வர ரோடுக்கும் இப்போ பார்க்குறதுக்குமே அந்தளவுக்கு நல்ல ஃபாஸ்ட் க்ரோத் ஆகியிருக்கு. நீங்கள் முன்னாடி இந்த காரிடாரில் வீடு பார்த்துட்டு இருக்கேன், நடுவில் ஒரு 2 மாதம் 3 மாதம் பார்க்கல, இப்போ மறுபடியும் வந்து பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு தோணுதுன்னா வந்து பாருங்கள். நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஃபீல்டில் பார்த்து சொல்கிறேன் அப்படின்றது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும். ஃபீல்டில் ஒரு விஷயமும் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறேன். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களை ஒன்றா எடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதான் சாக்குன்னு அதையும் நான் அந்த சந்தி ஆப்பில் சொல்லிட்டேன். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோட், அதில் வந்து பெருமாட்டநல்லூர் பஸ் ஸ்டாப் இருக்கும். வேலம்மாள் வித்யாசம் ஸ்கூல் இருக்குது. இந்த ஜங்ஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1.6 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமா CBSE ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கூடுவாஞ்சேரி நெல்லிக்குப்பம் ரோடுக்கு ஆப்போசிட் அப்படின்ன உடனே நீங்கள் ஸ்டீமா ஸ்கூல் வரைக்கும் போகணுமா, தர்காஸ் வரைக்கும் போகணுமா அப்படின்ற மாதிரி தாட் உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கெலாம் ரொம்ப முன்னாடியே அமைஞ்சிருக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப்பான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து நம்ம பெருமாட்டநல்லூர் தர்காஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. 118D அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 600 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காரிடாரில் SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, கிரசன்ட் நான் படித்த கிரசன்ட் காலேஜ் இருக்குது, SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்குது, வள்ளியம்மை இருக்குது. ஜோகல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது 3 இண்டிவிஜுவல் ஹவுஸ் ப்ராஜெக்ட்டுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. அதில் ஃபேமிலி வந்துட்டாங்க. இந்த ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க அந்த வீட்டோட ஓனர், அதையும் கேட்டுட்டு வந்துருங்க. நீ சொல்லலாம்டா, நீ கடைசியாக நீ சொல்லுங்க. பேசு. நம்ம பெரிய வீடியோவில் பேசலாம். அவன் நல்லா பேசுவான். நம்ம பெரிய வீடியோவில் பேசுவோம். ஆய்க்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன், ஹாப்பி ஹோம்ஸோட ரிவ்யூ கொடுத்துருங்க. என் பேர் சுபத்ரா. நான் வந்து காமராஜபுரம் சேலையூர் சைட்லேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கேன். செப்டம்பரில் வந்து வீடு இங்கே பார்க்கலான்ட்டு கூடுவாஞ்சேரி சைடு வந்தோம். இங்கே ஹாப்பி ஹோம்ஸ் வந்து எங்களுக்கு அப்போ தான் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் கிரவுண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருந்தது. அது எங்களுக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சைட்டு வந்து பார்த்தபோது எல்லாருமே இருந்தாங்க.
நல்லா எங்ககிட்ட நல்ல மாதிரியாக எங்கிட்ட பேசினாங்க. இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் வீடு கட்டுறாங்க. இப்போ குடுவாஞ்சேரி அப்புறம் டாப்ல பீக்ல இருக்கு. அப்படி இருக்கும் போது நீங்க ஹாப்பி ஹோம்ஸை சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம்? மற்றதை பார்க்கறதுக்கு வாஸ்துபடி இருந்தது எங்களுக்கு. வாஸ்து நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு இந்த இது. அதனால ஹாப்பி ஹோம்ஸ் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிது. குவாலிட்டி வந்து அவங்க எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே சூப்பர். டாய்லெட்டு, கிச்சன், இது எல்லாமே. இன்னும் கேட்டால் நீங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணீங்களா? ஆமாம், நாங்கள் வந்தபோது ஃபஸ்ட்டு இந்த சீலிங் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு சண்டேவுமே வந்து நாங்கள் வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து வீட்டை இங்கே வந்து பார்த்துட்டு போவோம். வந்துட்டு சின்ன சின்ன ஒரு இது கூட மாற்றி கேட்டிருந்தோம். சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் இருந்தது. ஆனால் அதை கூட வந்துட்டு அவங்க மனசு நோகாமல் எங்களுக்கு வந்துட்டு நல்ல மாதிரியாக பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்துட்டு அவங்க. ஓகே, அதுதானே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் புக் பண்ணுறதோட யூஸ்ஃபுல்லே. ஆக்சுவலாக கஸ்டமைஸ் பண்ணி நம்ம சின்ன சின்னது வாங்கிக்கலாம். ஆமாம். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இல்லை உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வீடு பார்த்துட்டு இருக்காங்க குடுவாஞ்சேரியில் அப்படின்னா நீங்கள் ஹாப்பி ஹோம்ஸை ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இப்போ சொல்லுவேன். நிறைய பேருக்கு நான் வந்து ஹாப்பி ஹோம்ஸ் சொல்லுவேன். நான் வந்துட்டு நான் கேட்டபடியே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதை விட அதிகமாகவே பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. ஓகே, ரொம்ப குயிக்காக. நான் செப்டம்பரில் தான் வீடு நான் வந்து இங்கே பார்த்தேன். நான் இப்போ ஜனவரியா பொங்கல் தை வர அதோட நான் டிசம்பர் 12 எனக்கு வந்து வீடு கிரகப்பிரவேசம் நான் பண்ணிட்டேன். நான் வந்துட்டு ஓகே ஜனவரி 5ஆம் தேதி நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஓகே, ஒரு 4 மாதத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு. ஓகே, ஆமாம், திருப்தியாக இருக்கா? ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி ஹோம்ஸ்ன்றதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு வந்துட்டு. நாங்கள் நல்ல மன நிறைவோட சந்தோஷமாக இருக்கும் இந்த வீட்டை நாங்கள் வந்துட்டு. இங்கே வாங்க, எவ்வளோ நேரம் நிற்க வைக்கிறது? வாங்க வாங்கண்ணா. உங்கள் பேர்? ஸ்ரீனிவாசராகவா. ஏன் கை கட்டிட்டு ஃப்ரீயாக பேசுங்க. ஏதோ சொன்னீங்க, அப்போ என்ன சொன்னேன்? ஸ்ரீனிவாசராகவா என் பேர், ஆனால் என்ன எல்லாம் ராகவான் தான் கூப்பிடுவாங்க, அதானே? இந்த வீடு வந்து உங்கள் அத்தை வீடு. அத்தை வீடு. எனக்கு அத்தை வீடு பிடிச்சிருக்கு. அதனால எப்போவுமே நான் இங்கே தான் இருக்கேன். டெய்லியும் இந்த ஹாலிடேஸ் கூட போது ஸ்கூல் முடிச்சுட்டு டேரெக்டாக இங்கே வந்துட்டு வீட்டுக்கு கூட போக மாட்டேன். ஓ, ஓகே ஓகே, அவ்வளோ எனக்கு பிடிச்சிருக்குது இந்த வீடு. ஓகே ஓகே. அதுவும் இல்லாமல் வீட்டு பக்கத்துலேயே நாய்க்குட்டி இருக்குது, அதோட விளாண்டுட்டு இருக்கல பார்த்தேன். ஆக்சுவலாக இவனை பார்த்தோன்னே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. திருவண்ணாமலையில் எங்கள் பெருமா வீடு இப்படி தாங்க இருக்கும். எங்கள் வீடு வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டு வீட்டில் இருந்தோமா, அந்தளவுக்கு வீட்டை வெளியில் விளையாட விட மாட்டாங்க, விளையாட இடமும் இருக்காது, ஓட்டு வீடு. அதனால் என்ன பண்ணுவோம், லீவ் ஆனால் திருவண்ணாமலைக்கு போயிடுவேன். அங்கேயும் வந்து இதே மாதிரி என்விரான்மெண்ட் தான். பக்கத்தில் நாய்க்குட்டி இருக்கும். எங்கள் வீட்டிலலாம் ஏன்டா நம்மளுக்கு சோறு இருக்கதே பெருசு, இதில் நாய்க்குட்டி வேறு இடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பாய் பாய் பண்ணுங்க ப்ளீஸ். அப்படி இல்லைடா, வசந்தனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பயுமே ப்ளீஸ். அப்படின்றதெல்லாம் கெஞ்சவே கூடாது, ஓகேவா? யார்கிட்டையுமே ஏதாவது தப்பு நீ பண்ணால் மட்டும்தான் சாரி. மற்ற டைம்லலாம் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி தான் சொல்லணும். நம்ம எதுவும் இல்லாமல் சாரியே சொல்லக்கூடாது, ப்ளீஸுன்னு சொல்லக்கூடாது. சொல்லு இப்போ பண்ணுங்க வசந்தனா சேனல். அவ்வளோதான், சூப்பர். என்ன வசந்த் வீட்டுக்குள்ளே போகாமல் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்று டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு ரேம்ப் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கார்டன் ஏரியா இருக்குது, செடிகள் வச்சுக்கலாம். மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கவர்ட் கார் பார்க்கிங். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக பைக் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு உடனே நான் கூட வந்தவொடனே என்ன நினச்சேன்னா, இப்படி உள்ள பைக்கு திருப்புற மாதிரி வருமே, இங்கெல்லாம் அடி வாங்குமே அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா இப்படி வாங்க, இதுக்கு தனியாக ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. அதாவது பைக் பார்க்கிங்க்கு இப்படி நீங்கள் பைக்கை உள்ளே ஏற்றி பார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம், ஃப்ரீயாகவே இருக்கும். கார் பார்க்கிங் டிஸ்டர்ப் ஆகாது. அப்படி வந்துடுங்க. பைக் பார்க்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் கொடுத்துருக்காங்க. அந்த செட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, வால் டைல்ஸ். இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் போர்டு இருக்குங்க, செப்டிக் டேங்க் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் கொடுத்துருக்காங்க. வயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிட் பிராண்டில் ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். ஃப்ரண்ட்டில் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃபீட் ரோடு. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங். மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டீக்குட் மெயின் டோர். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது. இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா 2.9x4 ஃபீட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. ஃபினிஷ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனில் கட்டின வீடுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன், இந்த வீடை வந்து உள்ளே பார்க்குற வரைக்கும். பட் கம்ப்ளீட்டான வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்கேஸ் ஏறுது. அந்த ஸ்டார்கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிரானைட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க, க்ரீன் கலர் கிரானைட். உங்களுக்கு ஸ்கொயர் கட் எஸ்எஸ் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்ரெலுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைசர் லெவல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் 6.5 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் ஈஸியாக ஏறிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
வாஸ்துப்படி வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்ல கிரனைட் கொடுத்துருக்காங்க. 2 விண்டோஸ் இருக்குது. ஒன் சைடு உட்டன் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் சைடு வரும் பார்க்கிங் பார்க்கக்கூடிய விண்டோ. இப்போ யாராவது ஷட்டர் திறந்தோம் அப்படின்னும் போது கார் பார்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது டோர் திறந்துட்டு வெளியில் வரும்போது தலையில் அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் யூபிவிசி கொடுத்துட்டாங்க, உட்டன் விண்டோ. எல்லா இடத்துலையும் உட்டன் விண்டோ தான். இந்த மாதிரி எங்கே தலையில் இடிக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு இருக்கோ அங்கே மட்டும் யூபிவிசி கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா போர்லேருந்து டேரெக்டாக போர் போட்டோடனே கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து வரக்கூடிய தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாகார்டுக்கு அவுட்புட். செல்ஃப் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் இருக்குது. பூஜா ஸ்பேஸை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வைக்கிறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வேறு ஸ்பேஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பக்கத்து வீட்டில் அக்கா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிவி யூனிட்டோட இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்கல்ல, அதோட சேர்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதனால தான் நான் சொல்லுவேன், ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கும், அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அப்படி சுற்றுறான், எட்டி பார்க்குறான், இங்கே போனா ஓடிட்டான். எல்லா பக்கமும் அணைக்கட்டானே இப்படி சுற்றி இந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் அங்கே எட்டி பார்க்குறாங்க, இந்த பக்கம் இங்கே எட்டி பார்க்குறாங்க. அதான் ராக இரு வரேன் உனக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பக்கத்தில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் அவங்களோட சொந்த வீட்டுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொன்றுங்க, செலவாக இன்டீரியர் ஒர்க்கும் சேர்த்து பண்ணிடுங்க. ஏன்னா மறுபடியும் நீங்கள் எல்லாமே வந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம பண்ணவே மாட்டோம். ஸ்டார்கேஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜ் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டேட் க்ளாசெட் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளைக்கு கண்ட்ரோல் இங்கேயே ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, ஷவர் இருக்குது, உட்டன் வென்டிலேட்டர் ராட்ஸோட இருக்குது, கிளாஸ் உங்களுக்கு வந்துடும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்டு தாங்க. நல்லா சொரன்னு இருக்குது டைல்ஸு. சேஃபாக நீங்களும் நல்லா கிரிப்பாக போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் பேசேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் வாஷ் பேஷன், நல்ல பெரிய வாஷ் பேஷன், பேரிவேர் பிராண்டில் பேரிவேர் டேப்போடு இருக்குது, டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இதை வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்புட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை கழட்டிட்டு நீங்கள் வாஷிங் மிஷின் கன்வெர்ட்டபிள் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இதை சொன்னேன் இல்லையா, அவுட்புட் இருக்குது. சும்மா வசந்த் பார்த்தோன்னே அடிச்சு விட்றான் அப்படின்லாம் இல்லை. இதை பாருங்கள், இங்கேயும் அவுட்புட் இருக்குது, இங்கே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10. லாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு பெரிய லாஃப்டாக இருக்குங்க. அந்த லிவிங் பேசேஜ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸும் லாஃப்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னோட அக்காக்கள் உங்களோட சீர் ஜாமான எதாக இருந்தாலும் மேலே போட்டு வச்சுக்கலாம். எங்கள் வீட்லேயும் மேலே தான் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரில. ரொம்ப நாளாக இருக்குல்ல இந்த டைலாக் சொல்லி, அதனால தான் இன்றைக்கி சொல்லிட்டேன். இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 உட்டன் விண்டோஸ் இருக்குங்க, வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படியே மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஆளை காணோம். ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லான்ச் ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் எனக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நம்ம தனியாக ரூம் கொடுத்துட்றோம், அவங்களுக்கு வந்து தனித்தனியாக சிஸ்டம் செட்டப்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்றோம். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் எதுக்கு இங்கே இன்புட் முக்கியமாக கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெஸ்க் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் போக வரும்போது பார்த்துக்கலாம். அப்போவே எனக்கு தோணுது என்னென்னா, அப்போ இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தலாம். டெரஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கண்டினியூ ஆகுது ஸ்டெப்ஸில். ஹேண்டில் வந்து ஃபுல்லாகவே செஸ் தான், ஸ்கொயர் கட்டு, நல்லா இருக்குது ஃபினிஷ் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது, 2 உட்டன் விண்டோஸ் வித் கிரிலோட கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் 4 அடிக்கு 8 அடி சைஸில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. உட்டன் வென்டிலேட்டர் வித் ராட்ஸோட இருக்குது, கிளாஸ் வந்துடும். வாஷ் பேஷன் இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது. டோட்டல் இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் சப்ளைக்கு உள்ள கண்ட்ரோல். அதனால் நீங்கள் மேலே போயிட்டு கண்ணா அது ஆஃப்னு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம், 3rd பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ. இதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உட்டன் விண்டோனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஓப்பன் வரக்கூடிய விண்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ எதனால கொடுத்துருக்காங்கன்னா பால்கனி இருக்குது அந்த சைடில். பால்கனியில் தட்டக்கூடாதுல நம்ம தலையில், அதனால தான். பால்கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோர் இருக்குது, கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியில் சைட் வால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரண்ட் எலிவேஷனில் வரக்கூடிய வால் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபினிஷ் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ இருக்குது. இப்போ நம்ம இங்கே உட்டன் விண்டோ போட்டோம் அப்படின்னும் போது திறக்கும் போது இங்கே போகும்போது இடிச்சுக்கவும் தலையில் பட வாய்ப்பு இருக்குது. அதுதான் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டில் இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. இந்த 3rd பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் கிளாசெட்டில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸோடு இருக்குது. இந்தியன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து டேங்க் கொடுத்துருக்காங்க, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. எல்லாமே பேரிவேர் பிராண்டு தாங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். டெரஸை பார்த்து ரேட்டை பார்த்துடலாம். முடியாங்க. பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் கொடுத்துருக்குறாங்க, கிரில் கேட்டும் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷீட் வச்சு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாலும் இங்கே உங்களுக்கு தண்ணி எதுவும் இது இருக்காது, உள்ளே வராது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் சன்ஷேடும் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தட்டோடு கொடுத்துருக்குறாங்க. பாரம்பரிய முறைப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பர்கோலா இருக்குது, ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும். பர்கோலா இருக்குது, பரவாயில்ல அப்படியே பர்கோலா இருக்குது, லைட்டோடு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எஸ்எஸ்ல ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்க நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒயிட் டேங்க் இருக்குல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணது தான். ஓகேங்களா? அதே மாதிரி இப்படி வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துணி காய போடுறதுக்கு ராட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கேருந்து நீங்கள் அப்படியே கொடி கட்டிக்கலாம். அதே மாதிரி ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க்குக்கு போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எம்எஸ்ல பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். எதனால் இது வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சாக கொடுக்கலன்னா, குழந்தைங்க இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற இல்லாத டைமில் மேலே ஏறி விளையாடுவாங்க. அந்த மாதிரி எங்கேயாவது போகிற டைமில் நீங்கள் கழட்டி கீழே போடணும் இல்லையா, கழட்டி அப்படி ஓரமாக வச்சுக்கலாம். சின்டெக்ஸ் டேங்க்கு 750 லிட்டர்ஸ் அங்கே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களாங்க, அந்த எல்லோ டேங்க் வீட்டுக்கு பின்னாடி. அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான் 2 கவர்ட் கார் பார்க்கிங்கோட அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். புக்கிங் இப்போ போயிட்டுருக்கு. அதே மாதிரி இப்படி வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் டேங்க் வச்சிருக்கு பாருங்கள் வீடு. அதை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். உங்களது தான் சோல்ட் அவுட் ஆன ப்ராஜெக்ட். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா காயிரமேலில் இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார்டில் ரொம்ப ஃபெமிலியரான பில்டரும் கூட. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த வீட்டுக்கு, அதாவது 77Bக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட்டுக்கு பில்டரோட ஆஸ்கிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 74 lakhs. பக்கத்தில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான், எல்லாமே ஈஸ்ட் ஃபேசிங் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஏரியா பில்டப் ஏரியா கம்மி, அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 71 lakhs. இபி லைன், அதாவது 3 phase இபி லைன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல். அது மட்டும் இல்லாமல் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அது நீங்கள் அடிஷ்னலாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாட்டா, பாய் பாய். எங்கே நம்ம பையன் தான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் பண்ணி வாங்க. ஹாய் பாய். தேங்க்யூ. என்ன தேங்க்யூ பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். என்ன ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் முடிச்ச உடனே வசந்த் நான் தனியாக கூப்பிட்டு சாக்லேட் கொடுக்குறாரு. தேங்க்ஸ் ராகவ்.